ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சிந்துவெளி நாகரிகம் இதுலேருந்து முக்கியமான நம்ம 50 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். ஸோ எல்லோரும் நல்லா படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ படிக்காதவங்க, அதாவது அந்த வீடியோ பதிவு பார்க்காதவங்க, டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் தரேன், போய்ட்டு பார்த்து மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் டோட்டலாக 50 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் எந்த வகை நாகரிகமாகும்? சிந்துவெளி நாகரிகம் எந்த வகை நாகரிகமாகும்? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், சிந்து நாகரிகம் முதலில் கண்டறியப்பட்ட இடம் எது? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சிந்து நாகரிகம் முதலில் கண்டறியப்பட்ட இடம் எது? ஸோ ஈஸியான கொஸ்டின் தான் நம்மளை கவுத்துட்ரும், ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஹரப்பா வருமா, மொஹஞ்சதாரோ வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வரும். ஸோ அதனால் ஈஸியான கொஸ்டின் தான் அப்படின்ட்டு விட்றாதீங்க, சாதாரணமாக விட்றாதீங்க, நல்லா படிங்க எல்லா கொஸ்டினுமே. சிந்து நாகரிகம் முதலில் கண்டறியப்பட்ட இடம் எது? ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஹரப்பா. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஹரப்பா நாகரிகம் கண்டறியப்பட்ட ஆண்டு. ஹரப்பா நாகரிகம் கண்டறியப்பட்ட ஆண்டு எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி, 1921. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, மொஹஞ்சதாரோ அகழாய்வு செய்யப்பட்ட ஆண்டு. மொஹஞ்சதாரோ அகழாய்வு செய்யப்பட்ட ஆண்டு எப்போது? ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 1922. ஃபிஃப்த் கொஸ்டின், சிந்து நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது? சிந்து நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி, வெண்கல காலம். சிக்ஸ்த் கொஸ்டின், சிந்து நாகரிக மக்கள் பயன்படுத்தாத உலோகம் எது? சிந்து நாகரிக மக்கள் பயன்படுத்தாத உலோகம் எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, இரும்பு. சிந்து நாகரிக மக்கள் இரும்பை மட்டும் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ செவன்த் கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் பி, 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். எய்த் கொஸ்டின் பாருங்க, சிந்துவெளி நாகரிகத்தின் மேற்கு பகுதி. சிந்துவெளி நாகரிகத்தோட மேற்கு பகுதி. சரியான விடை ஆப்ஷன் சி, சட்கவா ஜென்டோர். ஸோ சிந்துவெளி நாகரிகத்தோட மேற்கு பகுதியாக அமைந்துள்ளது எதுனா சட்கா ஜென்தோர். இது பாகிஸ்தான் ஈரான் எல்லை பகுதியில் அமைந்துள்ளது. ஸோ நைன்த் கொஸ்டின் பாருங்கள், லோத்தல் எங்கே அமைந்துள்ளது? லோத்தல் எங்கே அமைந்துள்ளது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, குஜராத். லோத்தல் குஜராத்தில் அமைந்துள்ளது. டென்த் கொஸ்டின் பாருங்க, மொஹஞ்சதாரோ எங்குள்ளது? மொஹஞ்சதாரோ எங்கே அமைந்துள்ளது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பாகிஸ்தான். 11வது கொஸ்டின், ஹரப்பா எங்குள்ளது? ஹரப்பா எங்குள்ளது? ஸோ சரியான விடை பஞ்சாப். பாகிஸ்தான் எல்லை பஞ்சாபில் அமைந்துள்ளது. 12வது கொஸ்டின், சிந்துவெளி மக்களுடைய முக்கிய தொழில் எது? சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் எது? ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான், ஆப்ஷன் சி, விவசாயம். சிந்துவெளி மக்கள் பயிரிட்ட முக்கிய பயிர் எது? சிந்துவெளி மக்கள் பயிரிட்ட முக்கிய பயிர் வகை. சரியான விடை ஆப்ஷன் பி, கோதுமை. 14வது கொஸ்டின், ஹரப்பா மக்கள் பின்பற்றிய விவசாய முறை எது? ஹரப்பா மக்கள் பின்பற்றிய விவசாய முறை. சரியான விடை ஆப்ஷன் பி, இரட்டை பயிர். 15வது கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் வணிகம் செய்த நாடு. சிந்துவெளி மக்கள் வணிகம் செய்த நாடு.
ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மெசபடோமியா. ஓகேங்களா. ஸோ ஸ்பெல்லிங் கொஞ்சம் இதாக இருக்குது. மெசபடோமியா. 16வது கொஸ்டின், யூனிஃபார்ம் கல்வெட்டு எந்த நாகரிகத்தை சேர்ந்தது? யூனிஃபார்ம் கல்வெட்டு எந்த நாகரிகத்தை சேர்ந்தது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மெசபடோமியா தான். 17வது கொஸ்டின், சிந்துவெளி நாகரிக எழுத்து எப்படி உள்ளது? சிந்துவெளி நாகரிகத்தோட எழுத்து வடிவம் எப்படி அமைந்துள்ளது? ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி குறியீட்டு எழுத்து. 18வது கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய எடை வடிவம். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய எடை வடிவம். சரியான விடை ஆப்ஷன் சி கனசதுரம். 19வது கொஸ்டின், லோத்தல் சிறப்பு என்ன? லோத்தலுடைய சிறப்பு என்ன? லோத்தல்னாலே எல்லாருக்கும் தெரியும், துறைமுகம். 20வது கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் எந்த மிருகத்தை அறியவில்லை? சிந்துவெளி மக்கள் எந்த மிருகத்தை அறியவில்லை? சரியான விடை ஆப்ஷன் பி குதிரை. ஸோ அவங்களுக்கு குதிரையை பற்றி தெரியாது. 21வது கொஸ்டின், காளிபங்கன் அமைந்துள்ள மாநிலம் எது? காளிபங்கன் அமைந்துள்ள மாநிலம் எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி ராஜஸ்தான். 22வது கொஸ்டின், ராகி கற்கை அமைந்துள்ள மாநிலம் எது? ராகி கற்கை அமைந்துள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி ஹரியானா. 23வது கொஸ்டின் பாருங்க, ஹரப்பா நகரங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தன? ஹரப்பா நகரங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது? சரியான விடை ஆப்ஷன் பி திட்டமிடப்பட்ட முறையில். ஸோ ஹரப்பா நகரம் பார்த்திங்கன்னா திட்டமிட்டப்பட்ட முறையில் தான் அமைஞ்சிருந்தது. 24வது கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகத்தில் சாக்கடை அமைப்பு இருந்ததா? சாக்கடை அமைப்பு. சிந்துவெளி நாகரிகத்தில் சாக்கடை அமைப்பு இருந்துச்சா? கண்டிப்பாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ சிந்துவெளி நாகரிகத்தில் சாக்கடை அமைப்பு இருந்துச்சு. 25வது கொஸ்டின், சிந்துவெளி வீடுகள் எதனால் கட்டப்பட்டிருந்தன? ஸோ சிந்துவெளி மக்களுடைய வீடுகள்லாம் எதனால் கட்டப்பட்டிருந்தன? ஸோ சரியான விடை செங்கல். செங்கலில் தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சாக்கடையும் பார்த்திங்கன்னா அந்த செங்கல் கற்களை தான் வச்சு அப்படியே அடுக்கியிருப்பாங்க. அந்த புக்கில் உள்ள அந்த பிக்சரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 27வது கொஸ்டின், பெருங்குளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? பெருங்குளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி மொஹஞ்சதாரோ. 27வது கொஸ்டின், மொஹஞ்சதாரோ என்ற சொல்லின் பொருள் என்ன? மொஹஞ்சதாரோ என்ற சொல்லோட பொருள் என்ன? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி இறந்தவர்களின் மேடு. மொஹஞ்சதாரோ என்ற சொல்லோட பொருள் இறந்தவர்களின் மேடு. 28வது கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய முக்கிய உலோகம். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய முக்கிய உலோகம். சரியான விடை ஆப்ஷன் பி வெண்கலம். 29வது கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்திய கல். சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்திய கல். ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கார்னேலியன். 30வது கொஸ்டின், சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடு என்ன? சிந்துவெளி மக்களோட முக்கிய வழிபாடு தாய் தெய்வம் தான். சிந்துவெளி மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா தாய் தெய்வ வழிபாடு தான் இருந்துச்சு. 31வது கொஸ்டின், உலகின் முதல் செயற்கை துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது? முதல் செயற்கை துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி லோத்தல். 32வது கொஸ்டின், சிந்துவெளி எழுத்து பற்றி எது சரி? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள் முழுமையாக வாசிக்கப்பட்டது, பி புரியவில்லை, சி தமிழ் எழுத்து, டி சமஸ்கிருதம். ஸோ சிந்துவெளி மக்களுடைய எழுத்து முறை எப்படி இருந்துச்சு? ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுடைய எழுத்து முறையெல்லாம் பார்த்திங்கன்னா புரியாத மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ புரியாத அளவுக்கு தான் அவங்களுடைய எழுத்து முறை இருந்துச்சு. 33வது கொஸ்டின், சிந்துவெளி நகரங்களில் கிணறுகள் இருந்ததா? ஆப்ஷன் பி இருந்துச்சு. ஸோ சிந்துவெளி நகரங்களில் கிணறுகள் அமைந்திருந்துச்சு. 34வது கொஸ்டின், சிந்துவெளி தெருக்கள் எவ்வாறு இருந்துச்சு? சிந்துவெளி தெருக்கள் எவ்வாறு அமைந்திருந்தது? ஸோ இந்த டாப்பிக்கில் சிம்பிளாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸு, பட் நம்மளை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நேர்கோட்டில் தான் இருந்துச்சு.
தெருக்கள்லாம் நேர்கோட்டில் இருந்தது. 35வது கொஸ்டின், ஹரப்பா நகர அமைப்பு எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டது? ஹரப்பா நகர அமைப்பு வந்து 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. 36வது கொஸ்டின், சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில். அவங்களுடைய முக்கிய தொழில் என்ன? விவசாயம்தான். 37வது கொஸ்டின், சிந்துவெளி முத்திரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன? ஆப்ஷன் பி வணிகம். சிந்துவெளி முத்திரைகள் வந்து வணிகம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டன. 38வது கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தாத உலோகம். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தாத உலோகம் இரும்பு. ஸோ ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம், கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. 39வது கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த காலம். சிந்துவெளி நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைந்த காலம். ஆப்ஷன் சி கிமு 1900. 40வது கொஸ்டின், சிந்துவெளி நாகரிக வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? ஸோ சுற்றுச்சூழல் மாற்றம் தான். அந்த சிந்துவெளி நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கான காரணம் வந்து சுற்றுச்சூழல் மாற்றம். 41வது கொஸ்டின், லோத்தல் கண்டுபிடித்தவர் யார்? லோத்தலை கண்டுபிடித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி எஸ்.ஆர். ராவ். 42வது கொஸ்டின், ஹரப்பா ஆய்வை முன்னெடுத்தவர் யார்? ஹரப்பா ஆய்வை வந்து முன்னெடுத்தவர் யார்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி ஜான் மார்சல். 43வது கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகம் எதற்காக பிரபலமானது? சிந்துவெளி நாகரிகம் வந்து எதற்காக பிரபலமானது? ஸோ நகரமயம். ஆப்ஷன் பி நகரமயம். 44வது கொஸ்டின், சிந்துவெளி சாலைகள் எப்படி அமைந்திருந்தன? சிந்துவெளி சாலைகள் எப்படி அமைந்திருந்தன? ஸோ ஒரு நேர்கோடாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? சிந்துவெளி நாகரிகத்தோட சாலைகள் வந்து நேர்கோடாக தான் இருந்துச்சு. 45வது கொஸ்டின், வீடுகளில் வடிகால் அமைப்பு இருந்ததா? வீடுகளில் வந்து வடிகால் அமைப்பு வந்து இருந்தது. 46வது கொஸ்டின், சிந்துவெளி மக்களின் பொருளாதார அடிப்படை. அவங்களுடைய பொருளாதார அடிப்படை பார்த்திங்கன்னா விவசாயம் தான். 47வது கொஸ்டின், பருத்தி பயிரிடுதல் முதலில் யாரால் பயிரிடப்பட்டுச்சு? சிந்துவெளி மக்கள்னால தான். பருத்தி வந்து சிந்துவெளி மக்களால் தான் பயிரிடப்பட்டுச்சு. 48வது கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகம் எந்த வகை நாகரிகம்? சிந்துவெளி நாகரிகம் பார்த்திங்கன்னா ஒரு நகர நாகரிகம். 49வது கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்டனர் எந்த துறையில்? வணிகத்துறையில். ஸோ சிந்துவெளி நாகரிகம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டோட தொடர்பு இருந்துச்சு. அது வந்து வணிகத்துறையில் அவங்களுக்கு வந்து தொடர்பு இருந்தது. ஃபைனல் கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கிய சிறப்பு என்ன? அவங்களுடைய முக்கிய சிறப்பே வந்து திட்டமிடப்பட்ட நகரம்தான். ஓகே, ஃபைனலாக இதில் 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியல் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையுமே ஃபுல் மார்க் எடுத்துருக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க, 50க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து குப்தர்கள் டாபிக் வந்து டெஸ்ட் இருக்கும். மார்னிங் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவேன். ஈவினிங் இதே மாதிரி டெஸ்ட் இருக்கும் 50 கொஸ்டினுக்கு. ஸோ அதனால் குப்தர்கள் படிக்க தயாராக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.